ஹலோ போகிற வழியில் கோழி கிடைக்க அவங்களும் அடிக்க சொல்கிறாங்க வேலை அவ்வளோதான். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ராசிபுரம் பக்கத்தில் மெட்டாலா அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு டேப்பியோக்கா ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா, நம்மளை ஒயிட் டாக்ஸ்னு ஒரு கம்பெனி ட்ரோன் மூலிமா வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. பெஸ்டிசைட் ஸ்ப்ரே. அதுக்காக வந்து நம்மளை பிஎஸ்சி அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுங்கிற சார்பில் என்னையோ ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு வந்திருக்கோம். அது வந்து ஜஸ்ட் நாங்கள் இந்த டெமோவில் என்ன பார்த்தோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அண்ட் ட்ரோன் மூலிமா நம்ம பெஸ்டிசைட் ஸ்ப்ரே ஏன் பண்ணணும், அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாகவே மரவள்ளி கிழங்குனா வரக்கூடிய பூச்சி தாக்குதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீலிபக், அதாவது மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. இதில் ஆண் பூச்சிக்கு மட்டுமே ரெக்கை உண்டு, பெண் பூச்சிக்கு கிடையாது. ஆண் பூச்சிகளோட தாக்குதல் பார்த்திங்கன்னா பெண் பூச்சிகளை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கம்மி தான். இருந்தாலுமே அதுவும் வந்து பிளான்ட்டை நல்லாவே டேமேஜ் பண்ணுது. பெண் பூச்சி எப்படி வந்து இதை வந்து டேமேஜ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து தண்டில் இருக்கிற சாறு, அந்த கிழங்குகளில் இருக்க சாறு எல்லாத்தையுமே உறிஞ்சி இதை வந்து சுகர் கண்டென்ட்டாக மாற்றுது இந்த பெண் பூச்சிகள். இதை வந்து மாற்றினதுக்கப்புறம் இப்போ எறும்பு வந்து அதை சாப்பிடுதுன்னா அதை வந்து மற்ற ஃபீல்டுகளுக்கு போகும்போது ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு அப்படியே பரவி போயிடுது. அப்படி இந்த பெண் பூச்சி இந்த சாரெல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த செக்ரீட் பண்ணுற ஒரு செக்மெண்ட் தான் மேலே வந்து அந்த மாவு மாதிரி பறந்துருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியது. அது வந்து எலிமிட்ஸ்லேருந்து தன்னை வந்து தற்காத்துக்கிறதுக்காக அந்த இன்செக்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் அது. இப்போ நம்ம ஒரு பொதுவாகவே ஒரு மாவு பூச்சி பாதித்த ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு வந்தோம்னாலே அந்த சட்டை ஃபுல்லாகவே வந்து மாவு ஆகிடும். இந்த வீடியோவில் பாருங்கள், இது வந்து ஒரு மாவு பூச்சி பாதிக்கப்பட்ட ஒரு ஃபார்மரோட ஃபீல்டு. எப்படி இந்த மாவு பூச்சி அந்த காட்டை எப்படி அழிச்சிருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இப்போ இந்த காட்டுக்கு எந்த மாதிரி கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே டிப்ளமோ அக்ரி முடித்த நமக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தவங்க வந்து அக்ரி கிளினிக் வச்சுருக்காங்க. அவங்க சில கெமிக்கல்ஸ் வித் சால்வன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை தான் வந்து இப்போ நம்ம அது குறிப்பிட்ட ரேட்டில் தண்ணியில் கலந்து அதை ட்ரோன் மூலயமா இந்த காட்டில் ஸ்ப்ரே பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 10 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு இன்செக்டிசைடாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு அவர் எடுத்துகிட்டு வந்த இன்செக்டிசைடுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்துகிட்டு வந்தது வந்து 1.5 ஏக்கருக்கு. அதை வந்து நம்ம 3 ட்ரிப்பாக ட்ரோன் மூலிமா ஸ்ப்ரே பண்ணி பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிரித்து கொட்டிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோப் பவுடர் ஆட் பண்ணுறாரு அவர். ஏன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா குச்சி மூலமாகவோ அல்லது மக்கு மூலியமாகவோ இந்த மாதிரி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ட்ரோன் மூலிமா ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த நாசில்ஸ்லையோ எதுலேயுமே வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் மாட்டிக்கிட்டு ஸ்ப்ரே ஆகாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு ட்ரோனில் ஊற்றும் போதே வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுறாங்க. தென் இதிலேருந்து ஒரு மக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டேங்க்கில் ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிறது ஃபுல்லாக வாட்டர், ஐ மீன் 3 ஸ்ப்ரேவாக அடிக்கும் போது அந்த மக்குக்கு தகுந்த மாதிரி வாட்டர்ஸ் வந்து இந்த டேங்க்கில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அண்ட் இந்த டேங்க்கில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதையுமே வந்து எக்ஸஸாவோ கம்மியாகவோ சேர்த்துடக்கூடாது. கரெக்டான அளவில் தான் அதை சேர்த்துறாங்க. அண்ட் கடைசியாக அட் லாஸ்ட் வந்து அவர் கொடுத்த சால்வெண்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கிறோம்.
ட்ரோன் ஃபெர்டிகேஷனோட யூசஸ் பற்றி பார்ப்போம். அதாவது இதில் வந்து குறைந்த மருந்துன்னு நம்ம சொல்லும்போது நம்மளோட கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப ஹேண்ட் ஸ்ப்ரேயரை விட நம்ம இதில் வந்து கம்மியான அமௌண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல், அதாவது தண்ணியுமே இதுக்கு வந்து குறைந்த அமௌண்ட்டான தண்ணி தான் தேவைப்படும். அப்புறம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு லேபர் வச்சு ஹேண்ட் ஸ்ப்ரே பண்ணும்போது ஆகிற டைமை விட நம்ம ட்ரோன் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஈவனாக ஒரு ஃபீல்டுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த வரப்புலேருந்து கார்னர் எட்ஜ் எல்லாமே கரெக்டாக கொடுத்து கரெக்டான அமௌண்ட்டில் ஸ்ப்ரே பண்ணி நமக்கு நீட்டாக கொடுத்துரும். பவர் ஸ்ப்ரே மூலமாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் ட்ரோன் மூலியமாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத என்னென்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம பவர் ஸ்ப்ரே மூலியமாக ஸ்ப்ரே பண்ணுறதுனால 8லேருந்து 9 டேங்க் செலவாகுதுன்னா, அதே ட்ரோன் மூலியமாக ஸ்ப்ரே பண்ணுறதுனால அது 1.5 டேங்க்கில் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மருந்து கன்சம்ஷனுமே வந்து பவர் ஸ்ப்ரேவை விட ட்ரோன் ஸ்ப்ரேயில் 30% கம்மியாக இருக்குது. அண்ட் இப்போ தண்ணியே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பவர் ஸ்ப்ரே மூலியமாக ஸ்ப்ரே பண்ணும்போது 80 லிட்டர் செலவாகுதுன்னா, அதை விட ட்ரோன் ஸ்ப்ரேயில் வெறும் 12 லிட்டரில் ஒரு ஏக்கரை அடித்து முடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. இதில் ட்ரோனோட முக்கிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம். அதாவது ஒரு ஏக்கரை அடிக்கிறதுக்கு பவர் ஸ்ப்ரே மூலியமாக 1.5லேருந்து 2 மணி நேரம் ஆகுதுன்னா, அதே இடத்த நம்ம ட்ரோன் மூலியமாக 10லேருந்து 15 நிமிடத்தில் அடித்து முடிச்சிடலாம். சமமாக ஜிபிஎஸ் உதவியோடு அதை சமமாக நம்மளால் அடித்து முடிச்சிட முடியும். அண்டு இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பவர் ஸ்ப்ரே மூலிமா நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஃபீல்டுக்குள்ளே நடக்கும்போது நிறைய கிளைகள் உடஞ்சிடலாம் அண்ட் நிறைய வேர்கள் கிழங்குகள் பாதிக்கப்படலாம். பட் அதையவே வந்து ட்ரோன் ஸ்ப்ரே மூலிமா நம்ம போகும்போது அந்த மாதிரி பாதிப்புகள்லேருந்து நம்ம ஈஸியாக தடுத்துடலாம். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ப்ரேக்கும் ட்ரோன் ஸ்ப்ரேக்கும் இருக்கிற வேறுபாடுகள். பொதுவாக ஒரு ஃபீல்டு அடித்து முடிச்சோன்னே ட்ரோன் எடுத்து டில்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுறாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனை கட் பண்ணுறதுக்காக. பிகாஸ் அடுத்த ஃபீல்டுங்கும் போது அவங்க புதுசாக ஜிபிஎஸ் செட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ப்ராசஸ். தென் திரும்பவும் வந்து அடுத்த ஃபீல்டுக்கு அடிக்கும் போது எக்ஸ்ட்ரா அந்த கலந்து வச்சதை எடுத்துகிட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடுத்த ஃபீல்டுக்கு அப்படியே ஸ்ப்ரே பண்ணிப்பாங்க. இப்போ யூஸ்வலாக நம்ம ட்ரோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்குள்ளே வர கொஷின்ஸ் டவுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது இப்போ காற்று மூலயமா அடிக்கிற ஒரு லெவல்லேருந்து அடிக்கிறதெல்லாம் அப்படியே காற்று மூலமாக அடிச்சுட்டு போயிடாதா அப்படின்னு சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ இதை நாங்களும் அங்கே எங்கள் டீம் சார்பாக அங்கே அவங்கள்ட்ட விசாரிச்சும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த நாசில்ஸ் வந்து அடி வரைக்கும் போகிற மாதிரி ரூட் அந்த வரைக்கும் போகிற மாதிரியுமே வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வேஸ்டேஜஸ் இருக்காது. ஸோ இதை நீங்கள் நல்லாவே ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அதுவும் யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் இதற்கான நிறைய கோர்சஸும் போயிட்டுருக்கு. அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் எது தெரியணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.